கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்கும்படிக்கு நம்மை அழைத்த தேவன் அவர். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கும் தேவ கிருபையானது நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும்படி கிருபையை ஊற்றி இருக்கிறபடினால் அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். என்றென்றைக்கும் எப்பொழுதும் அவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாய் வாழும்படிக்கு இந்த பூமியிலே நம்மை அவர் எப்பொழுதும் நினைத்தருளுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நோவாவை நினைத்தருளினவர், நம்மையும் அவர் நினைத்து அருள் செய்கிற தேவன். அவர் நினைக்கிறவராக இருக்கிறார். சொல்லுகிறாரு, நான் உன் மேல நினைவாயிருக்கிறேன். நம்ம அப்பப்போ அவருக்கு போய் நினைப்பூட்டணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம மேல அவர் எப்படி இருக்கிறாரா? நினைவாயிருக்கிறேன். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் நம்மை வாழ்த்துகிறது. உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கணும். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும் என்று நினைக்கிற அந்த தேவனுடைய நினைப்பில் நாம் இருக்கிறோமா? அவருடைய மனதின் நினைவுகளாய் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நம்முடைய வாழ்நாட்கள்ல நாட்கள் போய்கொண்டே இருக்கிறது. ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகி கொண்டு இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆயுசின் வருஷங்கள் குறைந்து போகவில்லை, அது விருத்தியாகி கொண்டு இருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். நன்றியோடு கூட அவரை நாம் துதிக்கும்படிக்கு, அவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணும்படிக்கு, நாம் அவருக்குள் வாழும்படிக்கு, நாம் அவருக்குள் நிலைத்து இருக்கும்படிக்கு நம்மை அவர் நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் நான் அமர்ந்திருந்த பொழுது கர்த்தர் ஒரே ஒரு அதிகாரத்தையும் ஒரு வார்த்தையும் எனக்கு நினைப்பூட்டினார். அந்த வார்த்தையோடு கூட நான் வந்திருக்கிறேன். உபவாசம் என்பது என்ன? இன்றைக்கு நிறைய பேர் உபவாசத்தைங்கிற வேர்டிலிருந்து கட் பண்ணிடுமா, நான் உபவாசிக்கிறேன் என்று சொல்லி உபவாசத்தை பிரதானப்படுத்தி நாம் அமர்ந்திருக்கிறோம். உபவாசம் என்பது என்ன என்று சொல்லி இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே வந்திருக்கிறது. ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலேயே வேதம் சொல்லுகிறது, சத்தமிட்டு கூப்பிடு, தேவனை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாத. அப்படின்னா இதுவரைக்கும் நீ உனக்குள்ள அடக்கி இருந்த எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் நீ வந்து விட்டு கொடு. நீ உனக்குள்ளே அடக்கி, என் சக்தியினால, என் சுய பக்தியினால நான் சாதிச்சிருவேன்னு சொல்லி உனக்குள்ள இருந்த எல்லாவற்றையும் தேவ சமூகத்தை சார்ந்து தேவ சமூகத்தில் விட்டுவிடு. நான் உபவாசிக்கிறேன், நான் செபிக்கிறேன். அதுல என்ன ஒழிச்சுக்கிட்டு இருக்கிறது? அதுல ஒரு பெருமை. நான் இத்தனை நாள் உபவாசித்தேன், இது நடந்தது. எத்தனை நாள் உபவாசித்தாலும் தேவ கிருபை, தேவ வல்லமை இல்லாமல் அந்த காரியம் நடந்திருக்குமா? எதை குறித்து நாம் மேன்மை பாராட்டுகிறோம்? எதை குறித்து நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம்? அந்த இடத்துல அவர் சொல்றாரு, உன் சத்தத்தை உயர்த்து. ஏசாயா தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். உன் சத்தத்தை உயர்த்து, என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. அவர்கள் மீறுதல் என்ன, அவர்கள் பாவங்கள் என்ன என்பதை நீ சொல்லு அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு தான் இந்த அதிகாரத்தில் எதை குறித்து கர்த்தர் பேசுகிறார் என்றால் உபவாசத்தை குறித்து பேசுகிறார். உபவாசத்தை குறித்து பேசுகிற தேவன் அந்த இடத்துல ஏன் மீறுதல், பாவம் இதை குறித்து பேசினார்? அப்போ அதற்குள்ளே ஒளிந்திருக்கிற காரியம் என்ன? அவர் இந்த நாளில் நம்மோடு கூட இடைபடட்டும். ஆண்டவர் நம்முடைய ஜனங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் தன்னுடைய கவனத்தை வைத்திருக்கிறார். ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத 2வது வசனத்தை அவர் சொல்றாரு. எப்படின்னா, தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல். நல்லா புரிந்து கொள்ளணும். வேதத்தில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாம நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல். ஜாதியார் என்று சொல்லப்படல, ஜாதியாரை போல் இருக்கிறார்கள். அவர்கள் தினந்தோறும் என்னை தேடுகிறார்கள். அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். தேடுகிறார்கள், தினந்தோறும் என்னை தேடுகிறார்கள். என் வழிகளை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுகிறார்கள்.
நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரிக்க விரும்புகிறார்கள். தேவனிடத்தில் ஆண்டவரே நான் செய்கிறது கரெக்டா, நான் செய்கிறது சரியா அப்படின்னு சொல்லி விசாரிக்க விரும்புகிறார்கள். தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். 2வது வசனம் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. எல்லாருக்குள்ள என்ன ஆசை? தினந்தோறும் ஆண்டவரை தேடுகிறேன், தினந்தோறும் வேதத்தை நான் படிக்கிறேன், தினந்தோறும் தேவ சமூகத்தில் நான் காத்திருக்கிறேன், அவருடைய வழிகள் எனக்கு வேணும், அவரோடு சேர்ந்து இருக்கணும். நல்ல விருப்பம். 2 இடத்துல சொல்றாரு, என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள், தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். அறிதலும் சேருதலும் எவ்வளவு நல்ல ஒரு காரியம். தேவனை பற்றின அறிவோ, தேவனோடு கூட சேர்ந்தர்கள். இரத்தம் தெளிக்கப்பட்ட இடத்திற்கு வந்து சேர்ந்தீர்களே என்று வேதம் சொல்லுகிறது. வந்து சேர்ந்த கூட்டம் நம்ம தான். அவரிடத்தில் வந்து சேர்ந்து இருக்கிறோம். ஜனங்கள் இப்படி தான் இருக்கிறாங்க. அப்போ ஜனங்கள் என்ன சொல்றாங்க? ஆண்டவரே, 3ஆம் வசனத்தில் பாருங்க, நாங்கள் உபவாசம் பண்ணுகிறோமே, நீங்க ஏன் எங்களை கேட்கல? நிறைய நேரத்தில் நிறைய பேர் உபவாசித்து, நான் இவ்வளவு நாள் உபவாசித்தேன், ஏன் இந்த காரியம் எனக்கு நடக்கலை? அவங்களுக்குள்ளே ஒரு யோசனை, அவங்களுக்குள்ளே மனதின் வேதனை. அப்போ தேவனிடத்தில் வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே நான் உபவாசித்து ஜெபித்தேனே, நீங்கள் என்னை பார்க்கவே இல்லையப்பா, என்னை நோக்கவே இல்லையா ஆண்டவரே? நான் என் மனதை உங்களுக்கு கீழ்ப்படுத்தி பாருங்க, நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அறியாமல் இருக்கிறது என்ன? இதோ உடனே ஆண்டவர்கிட்ட அவங்க கேட்குறாங்க, நாங்கள் அப்படியே எங்களை ஆத்துமாக்களை உங்களுக்கு கீழ்ப்படுத்தி நாங்கள் உட்கார்ந்துருக்கிறோமே, நீங்கள் ஏன் ஆண்டவரை எங்களுக்கு எதுவுமே செய்யலை? ஆண்டவர் பதில் சொல்கிறாரு, நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சைகளின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். பேர் உபவாச நாள் அன்னைக்கு சாப்பிட மாட்டோம். சாப்பிடாம இருக்கிறது பட்டினி. கர்த்தர் இந்த இடத்துல என்ன சொல்றாரு? உன் இஷ்டப்படி நீ நடக்கிற, உன் விருப்பம்லாம் நல்லதுதான். 2ஆம் வசனத்தில் என் வழிகளை அறிய விரும்புகிற, என்னை தேட விரும்புகிற, என்னிடத்தில் சேர விரும்புகிற, எல்லாமே கரெக்டு. ஆனால் நீ நடக்கிறது எப்படி நடக்கிற? உன் விருப்பமும் உன் நடக்கையும் வேறு விதத்தில் இருக்கிறது. விருப்பமும் நடக்கையும் ஒன்றே இணைந்து காணப்படணும், ஒன்றாய் இணைந்து காணப்படணும். விருப்பமும் நடக்கையும் ஒன்றிணைந்து காணப்படணும். இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உபவாசம் என்ற பேரில் பட்டினியா இருக்கிறத தேவன் விரும்பல. அந்த நாளில் நீ எப்படி நடந்து கொள்கிறாய்? அந்த நாளில் நீ எப்படி நடந்து கொள்கிறாய்? அடுத்த வசனம் பாருங்க, இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தை உடைய கையினால் குத்துகிறதுக்கு உபவாசிக்கிறாய். நீ ஏன் உபவாசிக்கிற? வழக்கு இருக்கிறது. எத்தனை பேர் கோர்ட்ல போய் மற்றவங்களை குறித்து வழக்கு போட்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? புதிய ஏற்பாட்டின் புஸ்தகத்துக்கு அப்படி வாங்க, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். உங்களில், அதுல 1ஆம் வசனத்தில் நான் படிக்கிறேன், உங்களில் ஒருவனுக்கு வேறு ஒருவனோடு கூட வழக்கு உண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதக்காரரிடத்தில் போக துணிகிறது என்ன? வழக்கு இருக்கு, கோர்ட்ல கேஸ் நான் போட்டு இருக்கிறேன், அந்த வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம எங்க போயிருக்கிறோம்? அநீதக்காரரிடத்தில் போயிருக்கிறோம். ரொம்ப அழகா கர்த்தர் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை இந்த இடத்துல காண்பிக்கிறார் பாருங்க. 2ஆம் வசனத்துல, பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய பரிசுத்த வித்தை சுமந்து நிற்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்தவான்கள். உலகத்தை யார் நியாயம் தீர்க்க போறாங்க? பரிசுத்தவான்கள். வசனம் சொல்லுகிறது, உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதா இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? அற்ப வழக்குகள் உங்களாலே தீர்க்கப்பட முடியாதா? அற்பமான வழக்குகளை நீங்கள் சுமந்து எடுத்துக்கொண்டு நீதியற்ற ஜனங்களிடத்துல போகிறது என்ன? அழகா தேவன் சொல்லியிருக்க, ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க அந்த வார்த்தை. அப்போ உங்களால் உலகமே நியாயம் தீர்க்கப்பட வேண்டியது இருக்கிறது. எவ்வளவு அற்புதமான வார்த்தை. அதற்கு அடுத்த வார்த்தை பாருங்க, தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? பெரிய அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம்
அறிவு. அங்க நம்ம பார்த்தோம்ல ஏசாயாவில், அறிய விரும்புகிறார்கள். விருப்பம் இருக்கிறது, ஆனால் செயல்பாடு வேறா இருக்கிறது. இங்கே கர்த்தர் சொல்லுகிறாரு, இதைத்தான் நீ செய்ய போகிற. உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறனே, நீ எதுக்கு உலகத்துக்காரன்ட்ட ஓடி ஓடி போகிற? இந்த ஜீவனுக்கேற்ற வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்கிறதற்கு சபையில் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களிடத்தில் நீங்க நியமித்துக் கொள்ளுங்க. நீ சபையில ஒருத்தனை அசட்டை பண்ணி வச்சிருப்ப, இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லி அற்பமாய் தள்ளப்பட்ட விதமாய் ஒரு மனுஷனை நீ நியமிச்சு வச்சிருப்பல்ல, உனக்கு வழக்குன்னு ஒன்று வரும்போது நீ எங்க போகணும்? அந்த மனுஷன்கிட்ட போ. ஏன்னா உனக்கு வெட்கம் உண்டாகும்படி நான் சொல்லுகிறேன். வழக்கு தீர்க்கிறதுக்கு நீ எங்க போற? சபைக்குள்ளும் சங்கத்திற்குள்ளும் இருக்கிற பரிசுத்த ஆண்களிடத்தில் நீ போகாதபடிக்கு அநீதியை செய்து கொண்டு இருக்கிற, உலகத்தானை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிற. ஆனா இங்க என்ன நியமிச்சிருக்கிற? உபவாச நாளை நீ நியமித்திருக்கிறாய். வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்திற்கும் கைகளால் குத்துகிறதற்கும் நீங்கள் உபவாசிக்கிறீர்கள். அடுத்து பாருங்க, உங்கள் கூக்குரலை உயர்த்தி கேட்கப்படும்படியாக இந்நாளில் உபவாசிக்கிறது போல உபவாசியாதிருங்கள். இந்த நாள்ல நீங்க உபவாசிக்கிறீங்கல்ல, அப்படி நீங்க உபவாசிக்க வேண்டாம். உங்களை நீங்கள் விடுவித்துக் கொள்ளுங்கள். தேவன் பட்சமாய் திரும்புங்கள். உங்கள் விருப்பமும் உங்கள் நடக்கையும் தேவனிடத்தில் ஒன்றிணைந்து காணப்படட்டும். சகோதரனோடு சகோதரன் வழக்காடுகிறான். கர்த்தர் எதை பேசினார்? அன்பை பேசினார். சகோதரருக்கு சகோதரன் என்ன இருக்கு? வழக்கு இருக்கிறது. விட்டு கொடுக்க முடியாத சொத்து பிரச்சனைகள் விட்டு கொடுக்க முடியலையே. ஆபிரகாம் லோத் கதை மாதிரி நம்ம படிக்கிறோம். ஆபிரகாம் லோத்தினுடைய காரியம் நமக்கு வேத புத்தகத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? நமக்கு முன்மாதிரியாக எழுதப்பட்டு இருக்கிறது. விட்டு கொடுக்கிறதை பற்றி அது கற்றுக் கொடுக்கிறது. ஆபிரகாமிடத்தில் நாம் கற்றுக்கொள்ளுகிறது என்ன? விட்டு கொடுக்கிறதை கற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் ஆபிரகாம் பற்றி நம்ம நல்ல வீராசனெல்லாம் பேசுவோம். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன், பெரிய பெரிய வார்த்தைகளை சொல்லி அவரை கனப்படுத்துவோம், அவரை குறித்து பேசுவோம். ஆனால் அவர்கிட்ட இருந்து நான் எதை கற்றுக்கொண்டிருக்கிறேன்? விட்டு கொடுக்க கற்றுக்கொண்டிருக்கிறேனா? லோத்து எதை கேட்டானோ அதை அப்படியே விட்டு விட்டார். இன்றைக்கும் கூட சொத்துக்கள் காரியத்தில் உங்களுக்கும் உங்கள் சகோதரர்களுக்கும் இல்ல சகோதரிகளுக்கும் இடையிலே ஏதாவது பிரச்சனை இருக்குமானால் விட்டு கொடுத்து பாருங்கள். ஆபிரகாமின் தேவன் நம் தேவன். கிறிஸ்துவின் மூலமாய் நீங்களும் நானும் ஆபிரகாமின் சந்ததிகள். சந்ததிகளுக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுக்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். விட்டு கொடுத்து பார்ப்போம். விட்டு கொடுக்க முடியுமா? ஆனா உபவாசிப்போம். எதற்காக? என் நிலங்களை எனக்கு தாரும் என்று சொல்லி உபவாசிப்போம். வழக்கு போடப்பட்டிருக்கிற வழக்குல நல்ல விதமான முடிவை நீ தாரும் என்று சொல்லி நம்ம உபவாசிப்போம். கர்த்தர் சொல்லுகிறார், உன் வழக்கு எங்கே இருக்கிறது? உன் வழக்கை எடுத்துக்கிட்டு உனக்காக வழக்காடுகிற ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி தேவ சமூகத்தை நோக்கி வந்தோமானால் நமக்காக வழக்காடுகிற ஒரு அருமையான லாயராய் கர்த்தர் வெளிப்படுவார். நமக்காக நியாய தீர்ப்பு, நல்ல நியாயத்தை தீர்ப்பை கொடுக்கிற அருமையான ஜட்ஜாய் கர்த்தர் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. உபவாசிக்கிறோம். எப்படி உபவாசிக்கிறோம்? உபவாச நாட்களை நியமித்துக் கொள்ளுங்கள். மிகவும் நல்லது, மிகவும் நல்லது. தேவனோடு கூட இருக்கிற உறவில் அது இன்னும் நம்மை வளர்க்கிறது. கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது, நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. ஒருவரோடு ஒருவர் வழக்காடுவீர்கள் என்றால் எவ்விதத்திலும் அது குற்றம், குற்றமே. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை? நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறதில்லை? இதெல்லாம் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவரு நம்ம நஷ்டத்தை எல்லாம் லாபமாய் மாற்றி தருகிற தேவன். நிச்சயமாய் மாற்றி தருவார். தேவனால் கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லைங்க. தேவ சமூகத்தில் போய் நம்ம உட்காருவோம். ஆண்டவரே, இது உபவாசத்தின் நாட்கள் அப்பா. ராஜா, மாம்சத்தில் நான் என்ன முடிவுகள் எடுத்தேனோ இன்றைக்கு அதை நான் உங்கள் சமூகத்தில் ஒப்புவிக்கிறேன்.
மாம்சத்தின்படி சுயத்தின்படி எடுத்த முடிவுகள் எல்லாம் இன்றைக்கு சரிபார்க்கப்படட்டும்னு சொல்லி தெய்வ சமூகத்தில் நம்ம வந்தோம் என்றால் கர்த்தர் நம்மை அவருடைய நீதிக்குள்ளாய் நடத்துகிறவராய் இருக்கிறார். சுய நீதியின்படிதான் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்கச் செய்தீரே, அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்கச் செய்தீரே. ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், நம்புங்கப்பா உங்கன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. எஸ் டாடி, அவர் நமக்கு நம்பிக்கைக்குரியவர். நம்ம நம்புங்கன்னு சொல்கிறோம், ஆனால் உண்மையா அவர் நம்மை நம்புகிறார். நம்பலன்னா அவர் சொல்வாரா? இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிற ஒரு பவரை நமக்கு தருவாரா? தேவதூதர்களையும் நியாயம் தீர்க்கிற பவரை நமக்கு கொடுப்பாரா? எத்தனை நம்பிக்கையின் தேவன் அவர், நம்பிக்கையின் கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. நம்ம மேல அவர் நினைவாயிருக்கிறார், அவர் நினைவாயிருக்கிறார். அவர் எப்பொழுதும் நம்ம மேல நினைவுள்ள தேவன், நினைவாயிருக்கிற கர்த்தர். அதனால இன்னைக்கு கூட நம்ம நினைக்கலாம், எவ்வளவோ அலைச்சல்கள், எவ்வளவோ பொருள் நஷ்டம், எவ்வளவோ பண நஷ்டம் இழந்திருக்கிறேனே, இழப்பின் மிகுதியில் நஷ்டத்தின் உச்சத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறீர்களா? ஹல்லேலூயா. புடமிட்டு பார்த்து அவர் நம்மை புடமிட்டு பார்க்கிறார். பொன்னாக நம்மை விளங்கச் செய்கிற தேவனாய் வெளிப்படுகிறார். எவ்வளவோ அலைச்சல் உங்களுக்கு இருக்கிறது, எவ்வளவோ வேதனைகளை சகித்து கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கும் கர்த்தர் அதை காண்கிறார். சந்தோஷமாய் சகித்ததை கர்த்தர் பார்க்கிறார். சகிக்கவே முடியாத காரியங்கள், கடந்து போகவே முடியாது, அதை சந்தோஷமாய் சகித்து போகிற கிருபையை தந்தாரே, அவர் எத்தனை நல்ல தேவனாய் உங்களை பார்த்து கொண்டு இருப்பார். நீங்கள் அவருடைய கவனத்துக்குள்ளாய் வைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். உங்கள் கண்ணீரை துடைப்பதில் அவர் கவனமாய் இருக்கிறார். நம்மை போல அவர் கவனக்குறைவுள்ள தேவன் அல்ல. அத்தனை நல்லவர், அத்தனை நல்லவர். என் அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தியில், அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தியில் வைத்து நன்மை தருபவரே, நம்புவே நான் எல்லா நாளிலும், துருத்தியில் வைத்து நன்மை தருபவரே, நம்புவேன் நான் எல்லா நாளிலும். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உபவாசம் என்றால் என்ன?
அடுத்து அப்படியே நிறைய காரியங்களை கர்த்தர் சொன்னார். ஒரு செய்தி போதாது, இது என்ன எடுத்துக்கொண்டே இருக்கலாம். பாருங்க, அடுத்தது பாருங்க, நிறைய பேர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடு, ட்ரெஸ்ஸை கொடு. கொடுக்கறது குறித்து உபவாசத்தில் பேசி இருக்கிறது. யாராவது கொடுக்கறத குறித்து உங்களுக்கு ஊழியர்கள் சொன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்கிறதா? ஊழியர்கள் கொடுக்கறத பத்தி பேசினா உடனே கோபம் வருது. உபவாசத்திலையும் கர்த்தர் அதானே சொல்லியிருக்கிறாரு, கொடுன்னு சொல்லியிருக்கிறாரு. இல்லை, நான் அன்னைக்கு சாப்பிடவே மாட்டேன், நான் நல்ல ட்ரெஸ்ஸு கட்ட மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், பஞ்சத்தில் அடிபட்ட பரதேசி மாதிரி உட்கார்ந்துருப்பேன், இது தேவனுக்கு உகந்த உபவாசம் இல்லை. கர்த்தர் என்ன சொல்கிறார்? ஒரு அருமையான சகோதரி சாட்சியான இடத்தில் கூறினாங்க. அவர்கள் உபவாசித்து அமர்ந்திருந்திருக்காங்க. கர்த்தர் அழகாய் பேசி இருக்கிறார். நீ இன்னைக்கு சாப்பிடாம இருக்கிறல்ல, நீ எவ்வளவு சாப்பிடுவ? இன்னைக்கு ஒரு காலையில் ஒரு 50 ரூபாய்க்கு நீ சாப்பிடுவியா? உன்னுடைய சாப்பாட்டுடைய அந்த எவ்வளவு பணம் ஆகும்? காலையில் சாப்பாட்டுக்குரிய பணத்தை எடுத்து வை, மத்தியான சாப்பாட்டிற்குரிய பணத்தை எடுத்து வை, அதே ஏழையானவனுக்கு கொடு. உடனே அந்த சகோதரி அருமையாய் கீழ்ப்படிந்தார்கள். இன்றைக்கும் கர்த்தர் நம்மகிட்ட பேசுகிறாரு, இப்போ பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. எத்தனை பேர் கீழ்ப்படுகிறோம்? பட்டினியா இருந்துருவோம். ஆனா கொடுக்கிறதுக்குரிய மனப்பக்குவம் இருக்கிறதா? இன்னைக்கு ஒரு வேளை உணவை 2 வேளை உணவை விட்டு விட்டு நான் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன். ஏன்? என் காரியத்தில் என்னுடைய வழக்கு எனக்கு நன்மையில முடியணுங்கிற வைராக்கியத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன். அப்படி அல்ல. தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படிந்து இருக்கணும். இதுக்கு நீ பட்டினியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீ நல்லா சாப்பிட்டு புஷ்டியா இரு. செய்ய வேண்டியதை செய்யணும். உன்னுடைய விருப்பமும் செயலும் தேவனுக்கு நேராக்கப்படுவதாக, தேவனுக்கு முன்பதாக நேராக்கப்படுவதாக. நீ கொடுக்க கொடுக்க கர்த்தர் உன் பிள்ளைகளின் வாழ்க்கையை நிச்சயமான நன்மையினால் நிரப்புவார். சந்தேகம் வேண்டாம், சந்தேகம் வேண்டாம். அது எல்லாம் விதையாக இருக்கிறது. ஏழைக்கு இறங்குகிறவன் யாருக்கு கடன் கொடுக்கிறான்? கர்த்தரை கடனாளியாய் நிறுத்துகிறான். இன்றைக்கு கூட நீங்களும் நான் யாரை கடனாளியாய் நிறுத்த முடியும்? ஒரே ஒரு காரியத்தில் நிறுத்த முடியும், கொடுக்கிறது நிமித்தம் கர்த்தரை கடனாளியாய் நிறுத்த முடியும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. தேவனுடைய வார்த்தை தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறது. உபவாசம் என்ற பெயரில் பட்டினியாய் இருப்பதும், இல்லை நான் நல்ல ட்ரெஸ் போட மாட்டேன், இல்லை நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன், இதை யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி அந்த 40 நாட்கள் மாத்திரம் இருக்கிறதா உகந்ததா? இல்லை லைஃப் டைம் என் வாழ்க்கை முழுவதும் நான் தேவனுக்கு பிரியமானதை செய்து வாழ்வேன். இந்த 40 நாட்கள் மாத்திரம் அல்ல, என் முழு வாழ்க்கையும் இப்படித்தான் தேவனுடைய உறவில் நிலைத்திருக்க போகிறது என்று நீங்கள் தீர்மானம் பண்ண போகிறீர்களா? என்ன தீர்மானம் எடுக்க வேண்டுமோ தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற நாம் எல்லாரும் உண்மையை உணர்ந்தவர்களாய் கர்த்தருக்கு பிரியமான ஒரு தீர்மானத்தை எடுத்து உன்னத நோக்கத்தை நாம் நிறைவேற்றுவோம். அதற்காக அவர் நம்மோடு கூட கரம் கோர்க்கிறவராய் வருகிறார். முடியல அப்படின்னு சொல்லுகிற தன்னுடைய பிள்ளைகளுக்கு கரம் கொடுத்து தூக்கி தன்னோடு அணைத்து அழகாய் அவர் வழி நடத்துவார். அழகாய் அவர் வழி நடத்துகிறவர். ஹல்லேலூயா. இன்றைக்கும் எங்கள் பரிசுத்தமுள்ள தெய்வ ஆவியானவர் எங்கள் மத்தியில் நீங்க அசைவாடுகிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. நீங்க சொல்லுங்க ஆண்டவரே. அப்பா, அதை கேட்கக்கூடிய செவிகள் ஒவ்வொருவருக்கும் திறக்கப்படட்டும். உபவாச நாளில் எப்படி நடக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரோடு கூட தனிப்பட்ட முறையில் கர்த்தர் பேசும்படி நாங்கள் செபிக்கிறோம். அன்றைக்கு அந்த சகோதரியோடு நீர் பேசினீர். அவர்களும் ஆண்டவரே இந்த உபவாச நாட்களை நியமித்து அதில் வந்த அந்த பணத்தை எடுத்து ஏழைகளுக்கு கொடுத்ததை என் கர்த்தர் நினைவு கூறுகிற தேவன். அப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொருடைய இருதயமும் உண்மையான உபவாசத்துக்கு உட்பட்டு வரட்டும். வீணாய் பட்டினி கிடந்து தங்களுடைய சரீரத்தை கெடுக்கிற ஒவ்வொருவரையும் என் கர்த்தருடைய கரம் தொடுபடி நாங்கள் செபிக்கிறோம். எனக்கென்று தானா உபவாசிக்கிறீர்கள் என்று கேட்டீரே, அந்த வல்லமை உள்ள வார்த்தை ஒவ்வொருவர் முன்பதாக வந்து நிற்கும்படி நான் செபிக்கிறேன். இயேசுவே, உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரின் இணைய சிநேகத்துக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறேன்.
நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.